வணக்கம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஐபி வந்து லோக்கல் சேனலுக்கு மேலும் ஒரு சர்க்குலர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து மற்ற சர்க்குலருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மற்ற சர்க்குலர்லாம் ஒரு எம்எஸ்ஓவோ இது நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அனுப்பிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி போலீஸ் கமிஷனர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சர்க்குலரை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதை மீறினாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போதும்டா ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். லோக்கல் சேனல் அப்படிங்கிறது நார்மலாக இது வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்எஸ்ஓ வழியாகவே அந்த சேனல் வந்து பதிவு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எம்எஸ்ஓ, அது விகேஓ டிசிசியில் ஏதோ ஒரு எம்எஸ்ஓ, அந்த எம்எஸ்ஓ என்னுடைய நெட்வொர்க்கில் இந்த சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மூலியமாகவே வந்து எம்ஐபியில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத சேனல்ஸுக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களாம். அப்படி 1 மாதம் டைம் கொடுத்துருக்குள்ளேயே இவர்கள் எல்லாமே வந்து எம்ஐபிக்கு எம்எஸ்ஓ வழியாகவே ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஆளுங்கட்சி லோக்கல் சேனல்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் வந்து லோக்கல் நியூஸ் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லோக்கல் நியூஸை வந்து சில ஃபேக் நியூஸாகவும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, பெய்ட் நியூஸாகவும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் காப்பிரைட்டை வயலேட் பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எம்எஸ்ஓ மூலியமாகவே எம்ஐபியில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணாத சேனல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுப்பாங்களா, 30 நாள் வந்து அந்த சேனல் வந்து பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் வயலேட் பண்ணால் 90 நாள் பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யூடியூப் ஸ்ட்ரைக் மாரியே 30 நாள் 90 நாள் அந்தமாரி 30 நாள் 90 நாள் 2வது டைம் வந்து பிளாக் பண்ணுவாங்களாம். 3rd டைம் வயலேட் பண்ணால் சேனலே வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து சில பேர் வந்து சில விதமாக புரிஞ்சிருக்காங்க. அது எப்படி புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெளிவாக விளங்கலை. என்ன அப்படின்னா, எம்எஸ்ஓ வழியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் லோக்கல் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எம்எஸ்ஓ வழியாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த முழுக்க டெசிஷன் யாருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஓ தான். எம்எஸ்ஓ தான் லோக்கல் சேனல் கொடுக்கலாமா வேண்டாமா எம்எஸ்ஓ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல எத்தனை லோக்கல் சேனலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் பழைய சர்க்குலரில் டோட்டல் நெட்வொர்க் சேனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5%, அதாவது ஸ்டேட் லெவல் சேனல்ஸ் 5%, டிஸ்ட்ரிக்டில் 2 சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சர்க்குலரில் கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்த சர்க்குலரில் முழுக்க எம்எஸ்ஓ தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்க இதில் எத்தனை சேனல்னு சொல்லிட்டு 2வது சர்க்குலரில் மென்ஷன் பண்ணலை. அதனால் எத்தனை சேனல் ஆனால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கருதுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு தெளிவான சர்க்குலர் கிடையாது எத்தனை சேனல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து எம்எஸ்ஓ டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் பழைய சர்க்குலரில் டிஸ்ட்ரிக்டில் 2, தாலுக்கா கிடையாது, அப்புறம் ஸ்டேட் லெவலில் 5% லோக்கல் சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு லோக்கல் சேனல் வந்து ஒரு நியூஸோ கரண்ட் நியூஸோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய கம்பெனி சட்டப்படி அவர்கள் வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத லோக்கல் சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மீறினாலுமே வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சர்க்குலரை இன்னும் யாருக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா எம்ஐபி டு ஆல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவங்களுக்கும் அமைச்சிருக்காங்க, டு ஆல் போலீஸ் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு சேனல் வயலேட் பண்ணாங்க அப்படின்னா இது முழுக்க இவர்கள் ஸ்டெப் எடுத்து அந்த சேனலை பிளாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி ரூல்ஸ்லாம் போடுறது பரவாயில்லையா? இப்படி ரூல்ஸ்லாம் போடுறதுனால இந்த ஃபீல்டு பாதிக்கப்படுறதுனால இன்னும் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு பல வீடியோ நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இதனால எம்எஸ்ஓ அப்படின்னு அந்த லெவலில் தான் வந்து சர்க்குலர்லாம் இருக்கும். இப்போ போலீஸ் கமிஷனர் வரைக்குமே இந்த சர்க்குலர்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.